ஏனுங்க இப்போ டைம் கரெக்டாக 5:50 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா துபாயிலிருந்து ஃபுஜேரா போகிறோம். ஸ்டேஷனில் ஒருத்தருமே இல்லை. மணி ஒரு 6:45 பக்கம் இருக்கும். மேலே யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. கீழே யாராச்சும் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபுஜேரா பஸ் கிட்ட வந்துட்டோம். நம்ம போகக்கூடிய பஸ் இந்த பஸ் தான், ஃபுஜேரா. ஓகே, 1 hour 20 minutes ட்ராவல் பண்ணி நம்ம ஃபுஜேரா வந்தாச்சு. இப்போ ஃபுஜேராவில் தோசை கடை இருக்குது. ஏனுங்க இப்போ டைம் கரெக்டாக 5:50 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா துபாயிலிருந்து ஃபுஜேரா போகிறோம். இங்கே எனக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஆல்ட்ரிகா மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்ட்ரிகாவிலேருந்து யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் பஸ்ஸு, அங்கே போய் பஸ் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகணும். டைம் 5:50 ஒன்றும் சன்லைட்டே இல்லை, ஒரே இருட்டாக இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் இப்போவே போக ஆரம்பிச்சிருச்சு. வெறும் ஸ்கூல் பஸ்ஸில் தான் இருக்குது, எந்த ஸ்கூல்லேருந்து போகல. வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இப்போவே நின்றுருக்காங்க, வண்டிக்காக வெயிட்டிங், கேப் புக் பண்ணியாட்டிருக்கு. துபாய் காலையில் 5:30. கிளைமேட் சும்மா சில்லுன்னு செமையாக இருக்குது. வெயில் அந்தளவுக்கு தெரில. ஸ்ட்ரீட்டில் இப்போ தான் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அங்கே ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டுருப்பார், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் திரும்பினோம்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். நம்ம ரீச் ஆகிட்டோம் மெட்ரோக்கு. மெட்ரோவில் இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது, தனியாக ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த இது வேணாலும் சூஸ் பண்ணி போய்க்கலாம். சம்டைம்ஸ் கூட்டமாக இருந்ததுன்னா லிஃப்ட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்காது, ஏன்னா சின்ன லிஃப்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரோட் மாதிரி. இங்கே தான் வந்து வேலைக்கு போகிறவங்க கேப் பிக் பண்ணுறது, நார்மல் டாக்ஸி, பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே நிற்கிறது. மெட்ரோவில் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம லிஃப்ட்லேயே போய்க்கலாம். இப்படி இதை லிஃப்ட்டு இந்த வழி சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸு போகணுன்னா இப்படி போயிட்டு பேக் சைடில் போய் போகணும். நம்ம கூட்டம் இல்லாதங்காட்டிக்கு லிஃப்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருமே இல்லை, லிஃப்ட்டில் நான் மட்டும்தான் தனியாக. வந்துருச்சு மெட்ரோ இன்சைடு. ஓகே, இதுதாங்க மெட்ரோ. நம்ம ஸ்டெப்ஸில் வந்தோம்னா இப்படி தான் கீழே வந்து இறங்குவோம். நம்ம லிஃப்ட்டில் வந்துட்டோம். இங்கே வந்து டிக்கெட் வந்து நம்ம செல்ஃபாக இது பண்ணுறோன்னா கவுண்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. டிக்கெட் நம்ம செல்ஃபாக இது பண்ணிக்கலாம். அப்படி ஏன்னா ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட டிக்கெட் கவுண்டர்லேயே போய் கேட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நோல் கார்டு எடுத்து வச்சுருக்கங்காட்டிக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். கார்டு பேக்குள்ளே இருக்குது, அந்த சைடு எடுத்துக்கலாம். ஓகே, கார்டு எடுத்தாச்சு. கார்டை வந்து இங்கே டேப் ஹியர்னு இருக்கும். இங்கே டேப் பண்ணிட்டோம்னா 48 ரூபா என்னோடது பேலன்ஸ் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்குன்னு ட்ரெயினில் எழுதிட்டு அடுத்த ஸ்டேஷன் போயிட்டு டேப் பண்ணால் தான் தெரியும். இங்கே மேக்ஸிமம் எல்லா டிரான்சாக்ஷனுக்கு வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறத விட டேப்பிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. மொபைல்லே ஆட் பண்ணிவிட்டு டேப்பிங் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிளாட்ஃபார்ம் எத்தனை நம்பர்னு தெரியல, கேட்டுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் விச் பிளாட்ஃபார்ம்? யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் திஸ் ஒன். ஓகே, தேங்க்யூ. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் 2 போகணும். லிஃப்ட்டில் ஒரு நிறைய 5-6 பேர் இருக்கிறாங்க, அதனால் நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போவோம். ரொம்ப டவுனாக போகுது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. ஏர்லி மார்னிங் 6 o'clock அந்தளவுக்கு கூட்டமாக இல்லை. இதே ஒரு 10 மணிக்கெலாம் வந்தால் 8 to 10 நல்லா ரஷ் பீக் ஹவர்ஸில் வண்டியில் ஏறக்க இடம் கிடைக்காது.
ஓகே, ரஷ்ஷே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது மெட்ரோ. இதுதான் லைன், எல்லா லைன்லையும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நான் ஏதோ கொஞ்சமாக தான் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ எந்த அளவுக்கு ஆழமாக எடுத்து குழி எடுத்து அந்த இது பண்ணியிருப்பாங்க. Your attention please. The train to UAE Exchange will arrive at... நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்துருச்சு. இந்த சைடு அந்த 3 நின்று இருக்கிறது வந்து உமன்ஸ் கேட்டு, அதில் போகக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிற மேலே விட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுல தான் போகணும். ஏர்லி மார்னிங் காட்டிக்கு ரஷ் இல்லை. ஓகே, உள்ளே போவோம். சீட் கிடச்சா உட்காந்துக்கலாம். ஓகே, எல்லா சீட்டுமே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இந்த சீட் எடுத்துக்குவோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock காட்டிக்கு மெட்ரோ ஃப்ரீயாக இருக்குது. சீட்டு கிடச்சிருச்சு, உட்காந்தாச்சு. எங்கே போகிறோன்னா யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஒரு 400 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனோம்னா பஸ் ஸ்டேஷன் வந்துடும். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து குஜராத் நம்ம போவோம். மெட்ரோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து உமன்ஸ் கேபின். وهي محطة انتقالية بين خطي الأحمر والأخضر لمترو دبي. The next station is Union. Okay, நம்ம ஏர்லியே வந்துருச்சுங்க. Interchange stations between Dubai Metro Red and Green lines. இந்த யூனியன் ஸ்டேஷனில் வந்து க்ரீன் லைனும் இருக்குது. இங்கே ரெட் லைன் க்ரீன் லைன்னு சொல்லுவாங்க. ரெட் லைன் வந்து லாங்கஸ்ட்டாக போகிறது, க்ரீன் லைன் வந்து கொஞ்சம் கூட செப்பரேட்டாக பிரிஞ்சு போகிறது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க வந்துருச்சுன்னு. This is interchange station between Dubai Metro Red and Green lines. ஃபைன் வந்து சுவிட்ச் அமுத்துனா 200 grams, சாப்பிட்டோம்னா 100 grams. சிவிங்கம்லாம் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் ரஷ்ஷாக இருக்குது. ஓகே, செம கூட்டமாக இருக்குது. வெளியே வந்தாச்சு. அது எக்ஸிட். Your attention please. The train to UAE Exchange will depart from platform 2. எப்போவுமே ஸ்டேஷனில் இந்த ஃபஸ்ட்டு 1, 2, 3 நான் உங்களுக்கு லாஸ்ட் இதிலே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் உமன் சில்ட்ரன் கேபின் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதில் போகக்கூடாது. மேலே வந்தாச்சு. Excuse me, Union bus station. Union bus station. Straight. Okay. This way. Okay, thank you. பஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி தான் போகணுன்னு சொல்கிறாங்க. சரி போவோம். மேலே பார்த்தா சூப்பராக இருக்குது. அந்த ரவுண்டாக டிசைன்ஸ் எல்லாம் செமையாக போட்டிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்குறக்கே ஒரு ஏர்போர்ட் ஃபீல் கொடுக்குது. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே எதோ வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போம் வாங்க. In the name of Allah, merciful, most. 1430 இயர். இப்போ இது கொடுத்த ஒரு மொமெண்டம். பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம அப்ஸ்டேர்ஸில் போகணும். யூனியன் பஸ் ஸ்டேஷன். ஓகே, டேப்பிங் பண்ணுவோம். எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 ரூபா எடுத்திருக்காங்க. ஆல்ட்ரிகா டு யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. வண்டி ரொம்ப ஸ்பீடாக வந்துருச்சு. ஏறி உட்காந்து பேகை கழட்டி வச்சு கேமரா எடுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டேஷன் வந்துருந்துட்டாங்க. இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எக்ஸிட்
ஓகே, இங்கே போட்டிருக்காங்க துபாய் முனிசிபாலிட்டி ஸ்ட்ரீட் நேம் போட்டிருக்காங்க. வாட்? ஓகே, வாவ், லிஃப்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ்லேயே இருக்குது. படிக்கிட்டு போயிட்டே இருக்கு, நான் வரவே மாட்டேங்க. வந்துருச்சு. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் மேலே வந்தாச்சு. வாங்க போகலாம் பஸ் ஸ்டேஷனுக்கு. வாவ், யூனியன் பஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே இருக்குது. பஸ் எதுவுமே காணோம், போய் பார்க்கலாம் பஸ்ஸஸ் இருக்கான்னு. இங்கே வாக் பண்ணி போகையில் வாக்கிங் லைன் கொடுத்துருப்பாங்க, இதுலேயே நம்ம போய்க்கலாம். இதில் போகையில் கார் வந்து ஏதாச்சும் வண்டி வச்சுன்னா நமக்கு வெயிட்டிங் பண்ணி போவாங்க. பஸ் பே இருக்குது. பஸ் பே வந்து 1 to 6, 7 to 14. பஸ்ஸு எந்த பஸ்ஸையுமே காணோம். அங்கே போய் தான் கேட்கணும், கேட்டு பார்க்கலாம். யூனியன் பஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டாச்சு. இங்கே வந்து பஸ் இல்லையாமா, எத்திசலாட் மெட்ரோ ஸ்டேஷன் போகணுமாம்மா. அங்கே போனப்போ 7 o'clock தான் பஸ் ஆமா. இப்போ நம்ம திருப்பி வந்து யூனியன் மெட்ரோக்கு போயிட்டு யூனியன் மெட்ரோலேருந்து எத்திசலாட் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். அங்கே போயிட்டு பின்னாடி போயிட்டுருக்கிற ஒருத்தர் இங்கே ஆர்டிஓ ஸ்டாஃபு, அவர் வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வந்து இவ்வளோ நேரம் பிடிச்சி எல்லாத்தையும் ஃபுட்டேஜ் எல்லாம் காமின்னு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இது பண்ணார். இருந்தாலும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, அவர் போயிட்டார். ஆஃப் பண்ணிவிட்டு அவுட்ரு போயிட்டு எடுக்கிறேன். ஓகே, நம்ம திருப்பியும் மெட்ரோவுக்கு போகணும். மெட்ரோ போயிட்டு எத்திசலாட் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். ஏன்னா அங்கே தான் பஸ் இருக்குது. அங்கே தான் வந்து குஜராத் பஸ் இருக்காமா. ஓகே, ஓப்பன் ஆயிரு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. லிஃப்ட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவர் வந்து கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். என்ன கேமரா யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதெல்லாம் கேட்டார். நான் அதெல்லாம் ஃபுல்லாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். Please press the button for desired floor. الرجاء ضغط الزر للطابق المطلوب. திருப்பி போய் பிளாட்ஃபார்ம் கேட்டு எத்திசலாட் மெட்ரோ ஸ்டேஷன். அங்கே இருக்காங்க ஸ்டாஃப்ஸ், அவங்ககிட்ட கேட்கலாம். அப்புறம் எத்திசலாட் மெட்ரோ ஸ்டேஷன், எத்திசலாட் மெட்ரோ ஸ்டேஷன், எத்திசலாட் 3, பிளாட்ஃபார்ம் 3. ஓகே, பிளாட்ஃபார்ம் 3 போகணும். டாப்பிங் 45 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 3 எங்கே? ஓகே, லெஃப்ட் சைடு. பிளாட்ஃபார்ம் 3 டவுன் சைடில் போட்டிருக்காங்க. போவோம். ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்டெப்ஸு கார்னரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, 7 o'clock தான் பஸ்ஸு. அதுக்குள்ளே நம்ம போகணும். ஃபஸ்ட்டு பஸ்ஸே பிடிப்போம் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். யா, இங்கே இருக்குது எத்திசலாட். யா, ஓகே, எத்திசலாட் போகிறதுக்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. போவோம். ஓகே, லாஸ்ட் எத்திசலாட் ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற கோல்டன் கிளாஸ் கேபின். இதுக்கப்புறம் பஸ் டிக்கெட் புக் பண்ணணும். வாங்க அந்த கோல்டன் கிளாஸ் கேபின் பார்க்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் ஸ்டேஷன் காட்டிக்கு உள்ள
இதுதான் நம்ம பார்த்துருக்க கோல்டன் ப்ளஸ் கேபின். துபாய் மெட்ரோ கோல்டன் ப்ளஸ் கேபின். எத்திசலாட் இஎன் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன். நம்ம இங்கே தான் இருக்கோம். சென்டர் பாயிண்ட் க்ரீக் எத்திசலாட். இதில் எங்கே இருந்தாலும் ட்ரெயின் வந்து ஒரே இதில் கனெக்டிங் ஆகி நீங்கள் பிஸ்னஸ் பே புர்ஜ் கலிஃபா அந்த இதில் ட்ராவல் பண்ணால். இந்த லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். இந்த சைடு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ 2020. ஸ்டேஷனில் ஒருத்தருமே இல்லை. மணி ஒரு 6:45 பக்கம் இருக்கும். மேலே யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. கீழே யாராச்சும் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பஸ் ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டு தான் போய் எத்திசலாட்டில் ஆர்டிஏ பஸ் ஸ்டேஷன் கேட்டு போய் அங்கே போய் பஸ் டிக்கெட் புக் பண்ணி நம்ம ஃபுஜேரா போகலாம். எத்திசலாட் பஸ் ஸ்டேஷன் ரைட் சைடில் அவுட் சைடுன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ கார்டு டேப் பண்ணுவோம் எவ்வளோ சார்ஜ் எடுத்திருக்காங்கன்னு. 3 ரூபா தான் எடுத்திருக்காங்க. எக்ஸிட், அதுதான் எக்ஸிட். பஸ் ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. வாங்க போய் கேட்டு பார்ப்போம். ஒருத்தருமே இல்லை, மெட்ரோவே காலியாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி லீவான்னு தெரில. டாக்ஸி பஸ் ஸ்டேஷன் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம். யாருமே இல்லை, ஒரு மைதான அமைதியாக இருக்குது. இந்த சைடு பார்க்கிங் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் இதில் தான். ஓகே அங்கே போவோம். போட்டிருக்காங்க டாக்ஸி அண்ட் பஸ் ஸ்டேஷன். ஃபுஜேரா போகணும். எவ்வளோ நேரம் ட்ராவலிங் டைம் இருக்குன்னு தெரில. கூகுளில் வந்து 1.5 hours அப்படி போட்டிருந்தாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம் கீழே. இங்கே ரைட் சைடில் பஸ் ஸ்டேஷன் வந்து தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸு நிறைய நின்றுருக்கு. இதுதான் பஸ் ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு பஸ்ஸு 7 o'clock சொன்னாங்க. நம்ம குயிக்காக போவோம். ஃபுஜேரா பஸ் கிட்ட வந்துட்டோம். நம்ம போகக்கூடிய பஸ் இந்த பஸ் தான் ஃபுஜேரா. பஸ்ஸில் உள்ளே போகலாம். டேப் பண்ணிட்டு தான் போகணும் பஸ்ஸுக்கு. பஸ்ஸில் டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியல. டேப் பண்ணி பார்ப்போம். ஓ சாரி, டேப் நியூ ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. சொல்லுவோம். ஓகே பஸ் ஏறியாச்சு. ஜன்னல் சீட்டாக கிடச்சிருச்சு. எத்திசலாட் டு ஃபுஜேரா. துபாயிலேருந்து ஃபுஜேரா போகிறோம். பஸ் ஃபுல்லாகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பஸ் 7 o'clockன்னு சொன்னாங்க. கொஞ்சம் குயிக்காக அந்த பஸ் பிடிக்க நினச்சா கரெக்டாக பஸ் பிடிச்சிட்டேன். பஸ் வந்து E700. டைமிங் போட்டிருக்காங்க 6:56க்கு எத்திசலாட் பஸ் ஸ்டேஷனில் இருக்குது துபாயில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு ஷார்ஜா சிமெண்ட் ஃபேக்ட்ரி. பஸ் வந்து வால்வோ. சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டு சூப்பராக இருக்குது. நார்மல் நம்ம பஸ்ஸில் இருக்கிற மாதிரியே தான் சீட்டு இது கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் சீட் பெல்ட் ட்ராவல் பண்ணி தான் சீட் பெல்ட் வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஆர்டிஏ பஸ் ஸ்டேஷன் ஃபுஜேராக்கு. பஸ் ஸ்டேஷன் பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. பஸ்ஸில் இருந்துமே 2ஆக ஸ்பிட் பண்ணி இந்த இடத்துக்கு ஒரு மானிட்டர் மாதிரி வச்சிடறாங்க. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எந்த ஸ்டாப்பில் போயிட்டுருக்கோம், அந்த ஸ்டாப் இங்கே வந்து டெஸ்டினேஷன் எல்லாம் கரெக்டாக வந்து செக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் வந்து மொத்தம் 2 கேட் இருக்குது. ஒரு கேட் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பஸ்ஸில். இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இப்படியே இறங்கி போய்க்கலாம். டிரைவர் கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே போய் இறங்கி போய்க்கலாம். பஸ்ஸில் ஏசி கிட்ட வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. நல்ல கூலிங்காக இருக்குது. லைட் இண்டிவிஜுவல் சீட்ஸ்
சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. என்ன மரம்னு தெரியலைங்க. அங்கே பாருங்கள், ரோட் சைடு பூரா அவ்வளோ ஹைட்டில் மரத்தை வளர்த்து வச்சுருக்காங்க 2 சைடும். இது ஹைவேஸாக இருக்குங்களா, ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. துபாய் டு ராசல் கைமா ரோடு பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ரோடு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா துபாய் டு ஃபுஜேரா போகிற ரோடு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹைவேஸு அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மரம் வந்து பெருசாக வச்சுட்டு அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ரோடு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அந்த லோக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ரோடு. அதுக்கப்புறம் புல்வெளியெல்லாம் வச்சு டேட்ஸ் மரம் இது பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் தான் வாக்கிங் ட்ராக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டுருக்க ரோடு ஹைவேஸு. 2 சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் தெரியுது ஷார்ஜாவோட கார்பரேஷன் ஆஃபீஸ். ரோடு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. 2 சைடும் ஒரே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உள்ள ஷார்ஜாக்குள்ளே வந்தோன்னே அந்த மரம் பெரிய மரம் போயிடுச்சு. ஸ்ப்ரிங்க்லர் மூலிமா தண்ணி இது பண்ணியிருக்காங்க செடிகளுக்கெல்லாம். வா, சூப்பராக இருக்குது. இப்போ எம்டி இடம் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே செடி வச்சு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 hour 20 minutes ட்ராவல் பண்ணி நம்ம ஃபுஜேரா வந்தாச்சு. நாங்கள் ஃபுஜேரா மியூசியம் போவோம். பஸ் ஸ்டாப் ஃபுஜேரா பஸ் ஸ்டாப் இதுதான். துபாய் டு ஃபுஜேரா நம்ம வந்த பஸ் இதுதான். வாவ், வெளியே வெயில் செமையாக இருக்குது. ஓகே, இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தான் ஃபுஜேரா பஸ் ஸ்டாப்பு. இதுதான் ஃபுஜேரா பஸ் ஸ்டாப். துபாய் வந்து வந்தீங்கன்னா ஃபுஜேரா பஸ் ஸ்டாப்பு. ரிட்டன் வந்து நம்ம துபாய் வந்து இங்கே தான் வந்து போகணும். ஓகே, நம்ம ஷாத்ராம்ங்கிற ஒரு பிளேஸுக்கு போகணும். அதுக்கு இந்த மினி பஸ்ஸு 3 திராமு. வாங்க போவோம். ரூட் செட் பண்ணுறாங்க எங்கே போகணும் மேப்பில். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஃபுஜேரா பஸ் ஸ்டாப்பில் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்கார். இவர் தான் வந்து இங்கே வர பேசஞ்சர்ஸ்க்குலாம் எங்கே போகணும்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணி டாக்ஸியில் அனுப்பிச்சி விட்றாரு. ஃபுல்லாச்சுன்னா நெக்ஸ்ட்டு டாக்ஸி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி எங்கெங்கே போகணுமோ ஒவ்வொருத்தருட்டையும் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து எந்தெந்த பிளேஸ் போகணுமோ அதுக்கு வந்து டாக்ஸியில் புக் பண்ணி கொடுக்குறாரு. அவர் தான் செக்யூரிட்டி. டாக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி பயோடெக் வரணும். டாக்ஸிஸ் வந்து இங்கே வந்து வண்டி வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்குது. டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஃபுஜேராவில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஃபுஜேரா. இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் அவங்க சைடில் தெரியுது. இந்த வண்டி தான் நம்ம வந்த வண்டி. இங்கேருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த வண்டி தான் இது பண்ணிட்டுருக்காங்க. 3 திராம். இங்கேருந்து அதுக்கப்புறம் ஃபுஜேரா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம டாக்ஸி தான் எடுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அவர்கிட்ட கேட்டேன் இங்கே எங்கே லோ பட்ஜெட் ஹோட்டல் இருக்குன்னு. அந்த சிக்னல் கிட்ட போயிட்டு லெஃப்ட்டில் போக சொன்னார். நம்ம அங்கே போய் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்து டாக்ஸி எடுத்துக்கலாம். டாக்ஸி வந்து இங்கே தான் இருக்குன்னு சொன்னார். வேறு எங்கேயும் டாக்ஸி இருக்காது, இது டாக்ஸி ஏரியாஸ் தனியாக இருக்கும், அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நம்ம போய் சாப்பிட்டு வந்துட்டு இந்த டாக்ஸி எடுத்துகிட்டு மியூசியம் போவோம். ஃபுஜேராலேயும் துபாயில் இருக்கிற மாதிரியே பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. நான் ஃபுஜேரா பாலைவனம் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா துபாய் அளவுக்கு பெருசாக பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க.
சூப்பராக இருக்குது ஃபுஜேரா. அவர் அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் தான் சொன்னார். கிரியேட்டிவிட்டி சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபுஜேரா மியூசியம் வந்து இங்கே தான் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு பிறகு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டு பார்க்கிங் யார்டாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்குறக்கு நல்லா இருக்கு. இங்கே எல்லா பிராண்ட்ஸ் வண்டியுமே யூஸ் பண்ணுறாங்க. ஜிஎம்சி, ஜென்ரல் மோட்டார்ஸ் இருக்குது. நிசான், ஃபோர்டு மஸ்டாங் அங்கே பார்த்தோம். வோல்க்ஸ்வாகன், டொயோட்டா, கியா. வந்து டிரைவர் தான் கேட்டேன். அவர் வந்து சொன்னார், ஆனால் ஃபேஸ் வந்து காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. கேரளா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னார். அது எப்படி போகணும்னா அந்த பாலத்து வழியாக போனோம்னா அங்கே இருக்குதுன்னு சொன்னார். இட்லி தோசையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். பார்ப்போம் இட்லி தோசையெல்லாம் இருக்கான்னு. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஃபுஜேராவோட சிட்டி சென்டர். கிளினிக், ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அம்மாடியோ, ஃபுஜேரா ஹாஸ்பிட்டல். ஃபுஜேராவில் அஸ்தர் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல். சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் ரைட் சைடில் போகணுன்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம். பேங்க் ஆஃப் மெலி ஈரான். இப்போ நீங்கள் அது பாட்டுருக்குது பேங்க் ஆஃப் ஈரான் பேங்க்கு. வெயில் இப்போவே சரியாக போடுது. ஓகே, நம்ம அந்த இதுலேருந்து தான் வாக் பண்ணி போகணும். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளன்னு வச்சுருக்காங்க, ஆனால் பக்கமாக இல்லை, தூரமாக இருக்கும் போல். கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் தெரியல போலீஸ் ஸ்டேஷன். ஏர்போர்ட் வந்து இந்த வழியாக போனால் ஏர்போர்ட் சிக்னல் இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கலாம். ஃபுஜேராவில் வந்து பப்ளிக் இபி ஜங்ஷன் வந்து வேறு இந்த மாதிரி தான் இருக்குது. குப்பையை அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க. குப்பை தொட்டி தனியாக இல்லை போல். சிக்னல் வந்துருச்சு, போயிடுவோம். 118 செகண்ட் இருக்குது. ஹோட்டல்ஸு கண்ணு கிட்ட வரைக்கும் தெரியலைங்க, இருக்குன்னு சொன்னார். எங்கேன்னு தெரியல, அங்கே போய் பார்ப்போம். சிக்னல், வாக்கிங் சிக்னல் விழுந்துருச்சு. நம்ம போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிக்னலில் வந்து கண்ட்ரோல் பேனல் போர்டு இருக்கும். நம்ம போகிறதுனா கூட நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். வண்டி எதுவும் வரலைன்னா சிக்னலை மென்ஷன் பண்ணிட்டு. ஓகே, நமக்கு சிக்னல் கிடச்சிருச்சு, நடந்து போகிறதுக்கு போகலாம். இங்கே போயிட்டு சேம் ரோட்லேயே வந்து இங்கே ரைட் சைடில் மறுபடியும் போயிட்டு இங்கே பார்த்தோம்னா மறுபடியும் வாக்கிங் கொடுத்துருக்காங்க, போகலாம். மறுபடியும் அதில் கட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். தள்ளி போயிட்டு வண்டி எது வரல. ஓகே, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் இது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட்டு கடை மாதிரி தெரியல. அங்கே கை காமிக்கிறாங்க, யாருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, எந்த ஊருக்காரனே தெரில. ஆனால் நம்ம விளாகிங் பண்ணுறதை பார்த்துட்டு தம்ஸ் அப் எல்லாம் காமிக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. ஓகே, 2 பேர், அவங்க எந்த ஊருன்னு தெரில. ஓகே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஃபுஜேராவில் இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கடை தொலைகிட்டு எந்த கடையுமே நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் கிடைக்கல. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் இது இல்லை.
நார்மல் ஹார்ட்வேர் கடையெல்லாம் அங்கே இருக்கிறப்பலே தான் இருக்குது. இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதுலேயும் அந்த மாதிரி எதுவும் போடல. ஓகே, எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி எதுவும் இருக்குது. இது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே இட்லி தோசை இல்லை, லாரி வருது அதுக்குள்ளே ஓடிடுவோம். இந்த ரோட்டில் தான் இருக்குன்னு சொன்னார் அவர், ஆனால் ரெஸ்டாரண்ட்டே காணுமே. ஃபுஜேராவில் தொலைவிட்டே இருக்குமே. அங்கே ஒரு ஹோட்டல் போர்டு தெரியுது, அங்கே பார்ப்போம். இருக்குது, கேரளாவில் எழுதியிருக்காங்க. இங்கே இருக்குது, ஃபுஜேராவில் இருக்குது. தோசை பூரி எழுதியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். தோசை இருக்கா ப்ரோ? தோசை தோசை வா, ஃபுஜேராவில் தோசை கடை இருக்குது. உங்கள் நேம்? ஷாஹித். யா, யுவராஜ். இந்தியா. ஓகே, இந்த கடையில் இருக்காமா? வாங்க சாப்பிடலாம். யா, ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து பார்க்கலான்ட்டோம்னா எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், சிலிண்டரெல்லாம் கமர்ஷியல் சிலிண்டர் ஹைட்டாக இருக்குது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் டேங்க் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வச்சு இது பண்ணுறாங்க. ஓகே போவோம். இது கிச்சன். வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. ஃபுஜேராவில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஃபுஜேராவில் இட்லி கிடச்சிருக்கு. தோசை இருக்காமா, நம்ம இட்லி சாப்பிட்டு பார்ப்போம். ஃபுஜேராவில் இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. தேங்காய் சட்னி வந்து நம்ம ஊரில் செய்கிற பிளேயில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவும் தெரில. சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாம்பாரும் நம்ம ஊரில் சாப்பிட்ற அது சேம் டேஸ்ட் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. அங்கே என்ன முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிடுவோம், இங்கே வந்து வெள்ளரிக்காய் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்குது. இட்லி வந்து இட்லி மாவு வந்து நல்லா நார்மலான அரிசி தான் பண்ணியிருப்பாங்க போல. அங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மெஸ்ஸில் சாப்பிட்றோமோ அந்த மெஸ்ஸில் சாப்பிட்ற ஃபீல் தான் வருது. ரொம்ப கல்லாட்டவோ அந்த மாதிரிலாம் இட்லி இல்லை. இட்லி வந்து ஒரு மீடியமான இதில் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபுஜேரா வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது. அடுத்தது தோசை சாப்பிட்லாங்க. ஃபுஜேரா தோசை ரோஸ்ட், நெய் ரோஸ்ட் சொல்லியிருக்கேன். ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அன்னபூர்ணா ஆனந்த பவனில் கொடுக்குற அதே மாதிரி பெரிய ரோஸ்ட்டாக தான் இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஃபுஜேரா நெய் ரோஸ்ட். நல்லா இருக்குங்க. ஃபுஜேரா ரோஸ்ட் நல்லா தான் இருக்குது. நான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பார்க்கல. வந்து ஒரு 6 days அந்த ரேஞ்ச் ஆச்சு. சரி, நம்ம ஊர் சாப்பாடு இட்லி தோசை சாப்பிட்லான்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு சூப்பரான கடை கிடச்சிருக்கு, உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு லேஸ் சாப்பிட்டாச்சு, ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுஜேராவில் முடிஞ்சிச்சு. இந்த கடையோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கடை ஷாஹின் ரெஸ்டாரண்ட்டு. இந்த கடைக்கு வந்து மாத வாடகை 2 லட்ச ரூபா பே பண்ணுறாங்களாம்மா. 2 லட்ச ரூபாய்க்கு என்ன ஒர்த் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க இந்த கடை ப்ளஸ் கிச்சனுக்கு 2 லட்ச ரூபா வாடகை. மாத கரண்ட்டு பில்லு மட்டும் 1 லட்ச ரூபா கட்டுறாங்களாம்மா. இந்த கடைங்க பார்த்துக்குங்க. ஃபுஜேராவில் நம்ம ஊரில் வந்து 2 லட்ச ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா கரண்ட் பில் கட்டுறதுன்னா சிட்டி சென்டரில் இதை விட தான் கொஞ்சம் பெரிய கடையாக பிடிக்கலாம். ஃபுஜேரா சிட்டி சென்டருங்காட்டிக்கு எவ்வளோ ரெண்ட்டுன்னு பாருங்கள். ஃபுஜேராவில் வந்து பிஸ்கெட்லாம் பங்களாதேஷ்லேருந்து தான் சப்ளை ஆகுது. பிரான்ங்கிற ஒரு கம்பெனி, அப்புறம் அலன் எல்லாமே வந்து பங்களாதேஷ்லேருந்து தான் சப்ளை ஆகுது.
எல்லா வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட்டு பங்களாதேஷ்லேருந்து சப்ளை ஆகுது. அப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷல் லட்டு வந்து இங்கேயே செய்கிறாங்க. புஜேரா லட்டுங்க, லட்டு வந்து இங்கேயே செய்கிறாங்க. அப்புறம் போண்டா, புஜேரா போண்டா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரவுண்ட் வெள்ளை உருண்டை மாதிரி இருக்குதுங்க புஜேரா போண்டா. ஓகே, மீதி எல்லாம் நார்மலாக பண்ணு நம்ம ஊரில் இருக்கிற ஐட்டம் தான். ஓகே, நம்ம சாப்பிட்ட இட்லி 2 இட்லி வந்து 69 ரூபாய்ங்க. ஒரு ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் வந்து 92 ரூபா புஜேராவில். ஆனால் காசு வந்து அதை கம்பேர் பண்ண ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபுட்டில் வந்து டேஸ்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா இல்லை யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கிறேன்னா தெரியல, டேஸ்ட்டு வந்து ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகலை.